வணக்கம் மாணவர்களே. தொடர் சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று பார்த்து கொண்டு வருகின்றோம். உதாரணம் 15. ஒன்றின் கீழ் 1 தர 3 சக ஒன்றின் கீழ் 2 தர 4 சக ஒன்றின் கீழ் 3 தர 5 இப்படி போகுது என்ற தொடரின் ஆறாம் உறுப்பு URஐ எழுதுக. அப்போ கவனிங்க பிள்ளைகளே, இப்போ நாங்கள் URஐ இப்போ எழுத போகிறோம். UR முதலாம் உறுப்பு கீழே 1 தர 3 மேலே 1, ரெண்டாம் உறுப்புக்கு கீழே 2 தர 4, அப்போ ஆறாம் உறுப்புக்கு மேலே 1 கீழே R தர R+2 2 கூடுது. இந்த நீங்கள் ஆறாம் உறுப்பு எழுதி போட்டு 6க்கு 2 போட்டு பாருங்க, ரெண்டாம் உறுப்பு சரியாக வருதான்? 2 தர 4. இப்போ சரி. அப்போ இந்த தொடரின் ஆறாம் உறுப்பு எழுத சொல்லி கிடக்கு. பிறகு இந்த ஆறாம் உறுப்பை UR சமன் FR மைனஸ் FR+2 ஆகுமாறு இந்த சார்பு FRஐ கேட்டு கிடக்கு. சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த கரையில் இருந்து ஒன்றின் கீழ் 6ல் இருந்து ஒன்றின் கீழ் R+2வை கழிக்க போகிறேன். அப்போ R+2 இங்கே போகும், R அங்கே வரும், போமாசி எடுத்து சுருக்கினா மேலே ஒரு 2 வரும். அந்த 2ஐ இல்லாமல் செய்கிறதுக்கு இதிலே ஒரு 2 போடுறேன். அதாவது ஒன்றின் கீழ் 2R சய ஒன்றின் கீழ் 2R+2. இப்போ இது FRஆ இருந்தா இது FR+2, இது FR இருந்தா இது FR+2. அப்போ அவர் சொன்ன வடிவத்துக்கு எழுதிட்டோம். UR சமன் FR மைனஸ் FR+2 அந்த வடிவத்தில் எழுதிட்டோம். இங்கு FR என்ன? ஒன்றின் கீழ் 2R. இனி எழுதி கூட்டுவோம். சரியா? எழுதி கூட்டுவோம். இப்போ நாங்கள் UR சமன் FR மைனஸ் FR+2 இந்த வடிவத்தில் நாங்கள் UR எழுதியிருக்கிறோம். 6 கொண்டு போட்டால் இதில் U1 F1 சய 6 கொண்டு போட்டால் F3, 6க்கு 2 போட்டால் U2 F2 சய F4 2 கூட. சரியா? 2 கூட. 6க்கு 3 போட்டா U3 சமன் F3, 6க்கு 3 போட்டா F5. இப்படியே 3 4 5 6 2 இப்படியே போட்டு கடைசியில் இந்த இது வெட்டுப்படுற இதை உண்டை வெட்டுறதுக்கு F3 வெட்டுப்படும். எங்களுக்கு 3 உறுப்பு மேலே எழுதணும். 6 கொண்டு 2 3. அப்போ அதே மாதிரி கீழையும் n-2 n-1 n இவ்வளவு போடும். 6க்கு n-2 போட்டால் UN-2 சமன்
f of n minus 2 சய 2 கூட f of n. ஆறுக்கு n minus 1 போட்டா un minus 1 ஆறுக்கு n minus 1 போட்டா f of n minus 1 minus f of 2 கூட n plus 1. கடைசியா ஆறுக்கு n போட்டா un சமன் f of n minus f of n plus 2. எல்லாத்தையும் கூட்டுவோம். சரி, எல்லாத்தையும் கூட்டுவோம். சரி, எல்லாத்தையும் கூட்டுவோம். இந்த மைனஸ் f3 பிளஸ் f3யோட வெட்டுப்படும். அதே மாதிரி இந்த இதுக்கு அடுத்தது ஆறுக்கு 4 போட்டு எழுதுறது f4 மைனஸ் f6 அதில் வர f4ஓட இந்த மைனஸ் f4 வெட்டுப்படும். இப்படியே இந்த பேட்டர்னில் அப்படியே வெட்டுப்பட்டு கொண்டு வரும். சரி, இந்த பேட்டர்னில் அப்படியே வெட்டுப்பட்டு கொண்டு வரும். fn இந்த fnோட வெட்டுப்படும். இது இதுக்கு மேலே உள்ளதோட வெட்டுப்படும். இதில் 2 உறுப்பு மிச்சமாக இருக்கும், f1ம் f2வும். அதே மாதிரி அங்கால மைனஸ் fn plus 1 மைனஸ் fn plus 2 இவ்வளவும் மிச்சமாக இருக்கும். இந்த மிச்சமாக இருக்கிறத எழுதுறேன். சரிதான், இங்கே பாருங்க. சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன். அதில் வெட்டினா பிறகு மிச்சமாக இருக்கிறது f1 plus f2 minus f of n plus 1 minus f of n plus 2 இவ்வளவும் மிச்சமாக இருக்கு. f1 உங்களுக்கு தெரியும், fr என்றது 1/2r. அப்போ f1 என்றது ஆறுக்கு 1 போடணும், அரை. f2 ஆறுக்கு 2 போடணும், 1/4. f of n plus 1 1/2 n plus 1 சய 1/2 n plus 2. அப்போ அரையும் காலும் முக்கால் சய 1/2 n plus 1 சய 1/2 n plus 2. அப்போ இதுதான் காட்ட வேண்டிய விட. பிறகு கேட்டுக்கிடாக்கு பாருங்க, முடிவில் தொடர் சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்து முடிவிலி. இது ஒருங்கும் என காட்டி, சரிதான், அதன் கூட்டுத்தொகையும் கேட்டுக்கிடாய். அப்போ ஒரு தொடர் ஒருங்குறக்குரிய நிபந்தனை அந்த முதலெண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன். இதான் பகுதி கூட்டுத்தொகை Sn. என் முடிவிலிக்கு போகேக்க இது ஒரு குறித்த பெருமானத்தை அணுகுமெண்டா தொடர் ஒருங்கும், ஒரு மெய்யெண்ணுக்கு போகுமெண்டா தொடர் ஒருங்கும். சரி, அப்போ நாங்கள் ஒரு லிமிட் ஒன்று எடுப்போம். லிமிட் என் முடிவிலிக்கு போகேக்க சிக்மா யூஆர் ஆர் சமன் 1 இருந்தேன். இப்போ இங்கே லிமிட் எடுப்போம். மூன்றின் கீழ் 4 சய 1 2 தர n plus 1 சய 1 2 தர n plus 2. அப்போ அது ரெண்டும் சைவரு போகும். அப்போ 3 4 வரும். அது சைவரு போகுமா, 3 4 வரும்.
சரிதான். அப்போ எங்களுக்கு தெரியும் ஆகவே தொடர் ஒருங்கும். ஆகவே தொடர் ஒருங்கும். இந்த ஒருங்குற பெருமானம் ஒருங்குற பெருமானம் அதாவது சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றிலிருந்து முடிவிலி அது வந்து 3/4. சரியா பிள்ளைகளே? இப்போ இதோட இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதோட இன்னும் ஒரு கேள்வி கேட்டு கிடக்கு. டிஎன் இங்கே பாருங்க பிள்ளைகளே, டிஎன் என்றது இப்படி தார சிக்மா யூஆர் ஆர் சமன் எண்ணில இருந்து 3n. சிக்மா யூஆர் ஆர் சமன் எண்ணில இருந்து 3n. சரிதான். என் முடிவிலிக்கு போயேக்க டிஎன் இந்த பெருமானத்தை கேட்டுக்கிடாது. இங்கே பாருங்க, இதை நாங்கள் என்னென்று எழுதுவோம்டா சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றில இருந்து 3n. அதில் இருந்து சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றில இருந்து n-1 இதை கழிப்போம். அப்போ ஒன்றிலிருந்து 3n மட்டும் கூட்டுறதுல ஒன்றில இருந்து n-1 வர கூட்டுறதை கழிச்சு விட்டால் மிச்சம் எண்ணில இருந்து 3n மட்டும் கூட்டுறது வேறு. இதான் டிஎன். அப்போ லிமிட் எடுப்போம். லிமிட் n முடிவிலிக்கு போயேக்க டிஎன் லிமிட் n முடிவிலிக்கு போயேக்க சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றில இருந்து 3n சய லிமிட் n முடிவிலிக்கு போயேக்க சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றில இருந்து n-1. இந்த முடிவை எப்போ பாவிக்கலாமண்டா இது ஒரு குறித்த பெருமானத்தை அணுகுமண்டாத்தான் பாவிக்கலாம். இந்த தொடர் ஒருங்கு மண்டபடியாக தான் இப்படி லிமிட் எடுக்கிறோம். சரிதான். இது ஏனண்டா இந்த தொடர் ஒருங்கும். சரிதான். இப்போ இதில் நீங்கள் காரணம் போடுங்கோ. சிக்மா யூஆர் ஆர் வந்து ஒன்றிலிருந்து முடிவிலி ஒருங்கும். சரி, இந்த பெருமானம் 3/4. என் முடிவிலிக்கு போனால் 3/4. இதுவும் 3/4. ஆகவே 3/4 3/4 போனால் 0. சரியா? 3/4 3/4 போனால் 0. சரியா? ரைட். அடுத்த கேள்வி உதாரணம் 16. இப்போ நாங்கள் வளமையாக செய்த கேள்வியை விட இது கொஞ்சம் வித்தியாசம். இன்னொரு வடிவம். இந்த 2/1 1/3 ஓராம் அடுக்கு சக 3/3 1/3 2ஆம் அடுக்கு இப்படியே போகுது. அப்போ யூஆர்என் முதலாம் உறுப்பில் 2 கிடக்கு, 2ஆம் உறுப்பில் 3, 3ஆம் உறுப்பில் 4. அப்போ 6ஆம் உறுப்பில் r+1 இருக்கும். கீழே 1 3 5 அப்படி போகுது ஒற்றை. அப்போ 2r-1 2 கூட. அப்போ 2r+1 1/3 முதலாம் உறுப்புக்கு ஓராம் அடுக்கு, 2ஆம் உறுப்புக்கு 2ஆம் அடுக்கு. அப்போ 6ஆம் உறுப்புக்கு 6ஆம் அடுக்கு. இப்போ யூஆர் எழுதிட்டோம். இப்படியான வடிவத்தில் வார கேள்விகள் நாங்கள் என்னென்று செய்கிறேன்டா இந்த 1/3 6ஆம் அடுக்கு அதை அப்படியே விட்டுட்டு இதை பகுதி பின்னமாக்குறது. இந்த r+1 2r-1 2r+1 பகுதி பின்னமாக்குறது.
இந்த கவர் அப் மெத்தட்டை பாவிச்சு இலகுவாக பகுதி பின்னமாக்கலாம். ஏனெண்டா இங்கே பகுதி பின்னமாக்க சொல்லி கேட்கேன். பகுதி பின்னமாக்க சொல்லி கேட்டால் நீங்கள் வடிவாக எழுதணும். இங்கே அப்படி ஒன்றும் கேட்காதபடியாக நீங்கள் நேரடியாக அந்த பகுதி பின்னங்களை எழுதலாம். சரி, இப்போ பாருங்க, 2r - 1க்கு மேலே என்ன வரும்? அதே மாதிரி 2r + 1க்கு மேலே என்ன வரும்? எல்லாம் முதலாம் படியில் இருக்கிறபடியா மேலே மாறிலி வரணும். அந்த மாறிலியை காண்றதுக்கு இந்த 2r - 1க்கு மேலே என்ன வருமென்று பார்க்குறதுக்கு இந்த 2r - 1 கவ பண்ணுங்க. இதுக்கு 6க்கு அரை போட்டால் சைவர். அப்போ இதை கவ பண்ணி போட்டு இந்த இஞ்சால இருக்கிறது r + 1 2r + 1க்கு அதே அமைப்பில் வச்சு 6க்கு அரை போடும். 6க்கு அரை போட்டிங்களா மேலே 1/2 3 2 அதே அமைப்பில் வச்சு சரி இதை கவ பண்ணி போட்டான் 2r - 1 2r + 1க்கு 6க்கு அரை போட்டால் 2. அப்போ இது 3 4 வரும். அப்போ 2r - 1க்கு மேலே 3 4. இனி 2r + 1க்கு மேலே என்ன வரும்? 6க்கு சய அரை போட்டால் சைவர் வரும். அப்போ 2r + 1 கவ பண்ணி கொண்டு மிச்ச அந்த உறுப்புகளுக்கு 6க்கு சய அரை போடுறது. அப்போ 6க்கு சய அரை போட்டால் 6க்கு சய அரை போட்டிங்களா சரிதான், மேலே ஒரு அரை 6க்கு சய அரை போட்டால் சய 2. அப்போ சய 1 4. ஆகவே இதுக்கு மேலே சய 1 4. சரியா? அந்த 1 3 6ஆம் அடுக்கு அது அப்படியே வரும். இப்போ இந்த 1 3 6ஆம் அடுக்க உள்ளுக்குள்ள பெருக்கும். இங்கே பாருங்க, இந்த இதுலேயே ஒரு 3 6ஆம் அடுக்கு கீழே கிடக்கு, இங்கே மேலே ஒரு 3 கிடக்கு. அப்போ 3 அடுக்கில் 1 குறையும். சரிதான்? அப்போ 1 4 2r - 1 1 4 2r - 1 இதை உள்ளுக்குள்ள பெருக்குவோம். 1 3 அடுக்கொண்டு குறைய போது r - 1. இந்த மைனஸை முன்னுக்கு போடுறேன். 1 4க்கு முன்னுக்கு இருக்கிற மைனஸை இதில் முன்னுக்கு இதில் போடுறேன். 1 4 2r + 1 1 3 6ஆம் அடுக்கு. இப்போ இந்த அமைப்பை பாருங்க, அவர் சொன்ன வடிவத்துக்கு இப்போ வந்துட்டு இது FR இருந்தா சரி, இது FR இருந்தா மற்றது FR + 1 அல்லது இது VR இருந்தா இது VR + 1. அவர் சொன்ன வடிவத்துக்கு நாங்கள் எழுதுறோம். அப்போ இங்கு VR ஒன்றின்கள் இங்கு VR 1 4 தர 2r - 1 1 4 தர 2r - 1 1 3 r - 1 இதுதான் VR. அவர் சொன்ன வடிவம் UR VR - VR + 1 வடிவத்தில் நாங்கள் எழுதிட்டோம். இனி வளம மாதிரி நாங்கள் காணலாம். இனி வளம மாதிரி இங்கே பாருங்க. அப்போ UR VR - VR + 1 வடிவத்தில் எழுதிட்டோம். இனி 6 கொண்டு
ஆறுக்கு 2 6க்கு 3 இப்படியே போட்டு கடைசியில் 6க்கு n-1ம் என்னும் போடுவோம். மேலே குறைஞ்சது 2 இருக்கணும், கீழே குறைஞ்சது 2 இருக்கும். அப்போ u1 v1 மைனஸ் v2 u2 சமன் v2 மைனஸ் v3 u3 சமன் v3 மைனஸ் v4 அப்படியே போட்டு போட்டு un minus 1 சமன் vn minus 1 minus vn un சமன் vn minus vn plus 1. எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டேக்க minus v2 plus v2 minus v3 plus v3 இந்த பேட்டர்னுக்கு வெட்டுப்பட்டு minus vn plus vn இந்த vn minus 1 முன்னுக்குள்ளதோட வெட்டுப்படும். அப்போ மிஞ்சறது அப்போ இங்கே சிக்மா யூஆர் அப்போ இஞ்சால v1 மைனஸ் vn plus 1 மிஞ்சு. எங்களுக்கு vr தெரியும். அப்போ 6 கொண்டு போடும். vr தெரியும். 6 கொண்டு போட்டால் 1/4 தர 6 கொண்டு போட்டீங்களா 1/4 தான். சரிதானே? 6 கொண்டு போட்டால் 1/4 vn plus 1 சரிதான். 6க்கு n plus 1 போடும். அல்லாட்டி vr plus 1 6க்கு n போடலாம். அப்போ போட்டீங்களா 1/4 கீழே 2n plus 1 1/3 என்ன மடக்கு. சரியா? சரி. அப்போ இதைத்தான் இந்த 1/4 பொதெடுத்திருக்கிறார். அவர் நிறுவ வேண்டியதில் 1/4 பொதுவாக எடுத்திருக்கிறார். 1 மைனஸ் 1/2 2n plus 1 1/3 என்ன மடக்கு. சரியா? இப்படி காட்ட சொல்லி கேட்கிறார். அடுத்த உதாரணம் 17 கவனிங்க புள்ளிகளே. இந்த கேள்வி ur தந்திருக்கிறார். ஒரு தொடரின் 6ஆம் உறுப்பு தந்திருக்கிறார். சரிதான். இந்த ur a/3r - 1 வர்க்கம் சக b/3r + 2 அதிண்ட வர்க்கம் இப்படி இருக்கக்கூடிய மாதிரி a, b ஆகிய மாறிலிகளின் பெருமானங்களை காண்க. சரியா? பிறகு வளவு மாதிரி தொடர் ஒருங்குகிறதா மது விடையை நியாயப்படுத்து. அதோட இன்னும் ஒரு பாட் கேட்டுக்கிறார். சரி. சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. இப்போ ur சமன் a/3r சய 1 வர்க்கம் சக b/3r சக 1 வர்க்கம் சக 2 வர்க்கம் 3r சக 2 வர்க்கம். சரி, ur உங்களுக்கு தெரியும். 3 தர 6r சக 1 கீழே 3r சய 1 வர்க்கம் இன்டு 3r சக 2 வர்க்கம். a கீழே 3r சய 1 வர்க்கம் சக b கீழ் 3r சக 2 வர்க்கம்.
இப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஏ கம பியின் பெருமானங்களை அவர் கேட்கிறார். சரியா? ரைட். இந்த 3r சய ஒன்றின் வர்க்கம் தர 3r சக 2 வர்க்கத்தால் இந்த சமன்பாட்டின் 2 பக்கமும் பெருக்குவோம். அப்போ இஞ்சால என்ன வரும்? 3 18r சக 3. இப்போ இஞ்சால பெருக்கிக்க 3r சய ஒன்றின் வர்க்கம் வெட்டுப்படும், 3r சக 2 வர்க்கம் மிஞ்சும். இஞ்சால 3r சய ஒன்றின் வர்க்கம் மிஞ்சும். சரி, ஆறுக்கு பெருமானங்கள் போடக்கூடாது. ஏனென்றால் ஆர் வந்து ஒரு நேர் நிறைவன். அப்படி போடுறோண்டா நேர் நிறைவன் பெருமானங்களை போடணும், பின்னங்களை போடக்கூடாது. இதில் இலகுவானது குணகங்களை சமப்படுத்துறது தான். சரிதான்? ரைட். அப்போ ஆர் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்துவோம். அப்போ அதுக்கு முதல்ல ഇതിൻ്റെ விரிவுகளையும் ஒருக்கா எழுதுவோம். 18r சக 3 ഇതിൻ്റെ விரிவுகளை எழுதுவோம். 9r வர்க்கம் சக 12r சக 4. 9r வர்க்கம் 12r சக 1. இப்போ நாங்கள் ஆர் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்தினா இஞ்சால 0 9a சக 9b. ஆறின் குணகத்தை சமப்படுத்தினா 18 சமன் 12a சய 12b. ஆறின் சைவராம் அடுக்க சமப்படுத்தினா ஆறின் சைவராம் அடுக்க சமப்படுத்தினா ஆறின் ஓராம் அடுக்கு 3 4a சக b. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னண்டா, இப்போ 2 குணகங்களை சமப்படுத்துறது ஏபியை காண்றதுக்கு போதுமாக இருக்கும். ஆனால் அப்படி சமப்படுத்துகிற சில நேரம் 3வது திருப்தி செய்யாட்டி அப்படி இருக்கக்கூடிய மாதிரி ஏபியின் பெருமானங்களை காண இயலாத மாதிரி இருக்கும். ஆகவே நீங்கள் 3 தொடர்புகளையும் எடுக்கணும். இந்த 3 குணகங்களையும் கட்டாயமாக சமப்படுத்தணும். இந்த 3லேயும் இருந்து தான் ஏ கம பியின் பெருமானங்களை நீங்கள் காணணும். சரியா? அந்த 3லேயும் இருந்து நீங்கள் ஏயும் பியையும் கண்டீங்களா ஏ வந்து ஒன்றும் பி சய உண்டும் வரும். ஏக்கு உண்டு, பிக்கு சய உண்டு. சரிதான்? ஏக்கு உண்டு. இதில் ஒரு சின்ன திருத்தம் உண்டு. கவனிங்கோ, இதில் 6r. அப்போ ஆறின் குணகத்தை சமப்படுத்திக்க இதில் 6. அப்போ ஏக்கு உண்டு, பிக்கு சய உண்டை போட்டு பாருங்க. சரிதானே? 3. சரி, ஏக்கு உண்டு, பிக்கு சய உண்டு. சரி, இப்போ ஏயும் பியும் கண்டுட்டோம். சரியா? சரி, பிறகு என்ன கேட்கிறார்? இதிலிருந்து எஸ் என்ன கேட்கிறார்? அதாவது முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இப்போ நீங்கள் யூஆரை என்னென்று எழுதியிருக்கிறீங்களா? ஏக்கு பதிலாக உண்டு, 3r சய ஒன்றின் வர்க்கம், பிக்கு சய உண்டு, 3r சக 2 வர்க்கம். இப்படி எழுதியிருக்கிறீர்கள்.
சரி, இப்போ இதில் இருக்கிற ஆறுக்கு r+1 போட்டால் இது வரும். அப்போ இதை விட இது ஒன்று கூட. இப்போ இது fr-1 நீங்கள் எழுதினா அது fr இருக்கும். அல்லது இது fr எழுதினா அது fr+1 இருக்கும். இங்கு fr, இங்கு fr, 1/3r² வர்க்கம். சரியா? இப்போ இனி வளம மாதிரி நீங்கள் எழுதி விட்டோம். இப்போ நீங்கள் ur சமன் fr-1 மைனஸ் fr என்று எழுதியிருக்கிறீர்கள். 6 கொண்டு 6க்கு 2, சரிதான். 6க்கு n-1, 6க்கு n. இப்போ u1 சமன் f0 மைனஸ் f1, u2 சமன் f1 மைனஸ் f2, u3 சமன் f2 மைனஸ் f3. இப்படியே எழுதி un-1 சமன் f of n-2 மைனஸ் f of n-1. கடைசி un சமன் f of n-1 மைனஸ் f of n. எல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த பேட்டர்னில் அப்படியே விட்டுப்படும். இப்போ சிக்மா ur அங்கே f0 விஞ்சும், சரிதான். அதில் வெட்டின பிறகு f0 விஞ்சும் மைனஸ் fn. அப்போ f0 அந்த fr-இல் ஆறுக்கு நோட் போட்டீங்களா, சரிதான். f0 வந்து 1/4 வரும். fn வந்து 1/3n² வரும். அதிൻ്റെ வர்க்கம். இது வளம மாதிரி செய்கிறான். சரி, பேந்து இந்த தொடர் ஒருங்குகின்றதான்னு கேட்டு கிடக்கு. இப்போ அதுக்கு நாங்கள் வளம மாதிரி லிமிட் எடுக்கணும். லிமிட் n முடிவிலி அணுக சிக்மா ur, இதுக்கு லிமிட் எடுக்கணும். 1/4 சய 1/3n² வர்க்கம். இதுக்கு நீங்கள் லிமிட் எடுத்தால் இது சைவரு போகும். 1/3n² வர்க்கம் சைவரு போகும். அப்போ 1/4 அது சைவரு போகும். ஆகவே தொடர் ஒருங்கும். சரிதான். தொடர் ஒருங்குகின்றதா உமது விடையை நியாயப்படுத்துக. சரி, அவளாம் செய்துட்டோம். பிறகு கேட்டு கிடக்கு Sn சய 1/4 சிறிது 10 சயார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த Sn கண்டிருக்கிறீங்க. Sn சமன் 1/4, சரிதான். இந்த நீங்கள் Sn காணிக்க 1/4 சய 1/3n² முழுவதின் வர்க்கம். இப்படி வந்தது. இதுதான் எங்களுடைய Sn. அப்போ இந்த Sn-ல இருந்து 1/4 கழித்து மொட்டெடுத்தா உங்களுக்கு தெரியும் கீழே 3n² வர்க்கம் 1 இப்படி வரும்.
இது சிறிது 10 சயார கீழே குணந்து 10 கனத்தின் வர்க்கம் என்று எழுதலாம். இந்த ரெண்டும் நேரன். அப்ப தலகீழா மாத்தினா குறி மாறும். எல்லாம் நேரன். அப்ப 3n-2 பெரிது 10 கனம் 1000. 3n பெரிது 998. அப்ப n பெரிது 3ஆல சுருக்குங்க 339 339 26. அப்ப 332ஓடு 3ல் 2 இதை விட பெருசா இருக்கும். அப்ப 332 வரையிலாது 333 வரும் 334 வரும் 335 வரும். அப்ப கேட்டது எண்ணின் மிகச்சிறிய பெருமானம். ஆகவே எண்ணின் மிகச்சிறிய பெருமானம் 333. அதான் எண்ணின் மிகச்சிறிய பெருமானம். சரியா? ரைட். அடுத்த ஒரு முடிவை இங்க கவனியுங்க. e⁻x ஒரு தொடர் வடிவில் வெளிப்படுத்தலாம். ஒரு முடிவில் தொடரா e⁻x எழுதலாம். 1 சக உண்டின் கீழ் 1 ஃபேக்டோரியல், சக உண்டின் கீழ் 2 ஃபேக்டோரியல், சக உண்டின் கீழ் 3 ஃபேக்டோரியல், இப்படி ஒரு முடிவில் தொடரா வெளிப்படுத்தலாம். இதை சிக்மா குறியீட்டில் எழுதினா சரிதான். இதை e⁻x சிக்மா குறியீட்டில் எழுதினா சிக்மா ஒன்றின் கீழ் r ஃபேக்டோரியல் r சமன் நோட்டில இருந்து அப்படியே முடிவில்லா போகும். அப்ப நோட்டு முடிவிலி. சரிதான். e⁻x ஒரு முடிவில் தொடரா நாங்கள் எழுதலாம். சரியா? இதை பாவிச்சு சில கணக்குகளை நாங்கள் செய்ய போறோம். இந்த கேள்வியை பாரு. சரிதான். இதுல பிளஸ் இதுல பிளஸ். சரி, இந்த ur 3r வர்க்கம் சய 4r சக 2ன் கீழ் r ஃபேக்டோரியல் ஒரு தொடரின் 6ஆம் உறுப்பு தந்திருக்கு. சரியா? இங்க கவனிங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த மேல இருக்கிற 3r வர்க்கம் சய 4r சக 2 இங்க பாருங்க. மேல இருக்கிற 3r வர்க்கம் சய 4r சக 2 இந்த r வர்க்கத்தை ஒரு 3 வச்சுக்கொண்டு r இன்டு r மைனஸ் 1 எழுதுறேன். இந்த r ஃபேக்டோரியல்ல இந்த r-ஐயும் r மைனஸ் 1-ஐயும் வெட்ட போறேன். அதுக்காகத்தான் அப்படி எழுதுறேன். அப்ப இதுல 3r வர்க்கம் சரியா கிடக்கு, சய 3r கிடக்கு. அப்ப சய 4r என்றபடியா மைனஸ் r எழுதி விட்டா சரி. 3r வர்க்கம் சரி, இப்ப சய 4rம் சரி. சக 2 கீழே r ஃபேக்டோரியல். இப்போ நான் பிரித்து எழுத போகிறோம். 3r இன்டு r மைனஸ் 1 கீழே r ஃபேக்டோரியல் சய r இன் கீழ் r ஃபேக்டோரியல் சக 2 இன் கீழ் r ஃபேக்டோரியல். இப்படி பிரித்து எழுதுறேன். சரியா? ரைட்.
இப்போ இங்கே கவனிங்கோ, இந்த ஆர் ஃபேக்டோரியலை ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதினா, திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஆர் ஃபேக்டோரியலை ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதினா, இந்த ஆரும் ஆர் மைனஸ் 1ம் வெட்டுப்பட்டு கீழே ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் மிஞ்சும், மேலே 3 மிஞ்சும். இந்த ஆர் ஃபேக்டோரியலை ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதினா இந்த ஆரை வெட்டலாம். இப்போ கீழே ஒரு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் மிஞ்சும். இங்கால 2 கீழ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இதில் என்னண்டா, நாங்கள் ஜூஆரைத்தான் எழுதியிருக்கிறோம். ஜூ ஒன்றை இப்படி எழுதிடலாம், ஜூ 2 எழுதலாம். ஆர், இந்த ஆர் ஃபேக்டோரியலை இப்படி உடைச்சு எழுதுறதுக்கு ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் எழுதுறேன்டா, ஆர் ஒன்றை விட பெருசாக இருக்கும். 2 இருந்தாலும் எழுதலாம், சரிதான், அல்லது 2, 3, 4 எழுதலாம். ஆனால் ஆர் 1 இருந்தால் அப்படி எழுதலாது, சரியா? அதை ஒருக்கா கவனிச்சுக்கணும். அப்போ இதில் ஆர் பெரிதல்ல சமன் 2, ஆர் 1க்கு எழுதலாம், அப்போ ஜூ 1க்கு எழுதலாம். சரி, இப்போ நான் 2 பக்கமும் சிக்மா எடுக்க போகிறேன். 2 பக்கமும் சிக்மா எடுக்க போகிறேன், சரியா? 2 பக்கமும் சிக்மா எடுக்க போகிறேன். 2ல் இருந்தால் எடுக்க போகிறோம். சிக்மா யூஆர் ஆர் சமன் 2ல் இருந்து முடிவிலி. இங்கே பாருங்க, இந்த 3 வெளியில் எடுப்போம். சிக்மா 1 கீழ் ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் ஆர் சமன் 2ல் இருந்து முடிவு. சிக்மா 1 கீழ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஆர் சமன் 2ல் இருந்து முடிவிலி, சரிதானே? அதே மாதிரி இதையும் எழுதுறேன். சக 2 வெளியில் எடுத்து போட்டு சிக்மா 1 கீழ் ஆர் ஃபேக்டோரியல் ஆர் சமன் 2ல் இருந்து முடிவு. இது ஒருக்கா பாருங்க, ஆறுக்கு 2 போட்டால் 1 கீழ் 0 ஃபேக்டோரியல், ஆறுக்கு 3 போட்டால் 1 கீழ் 1 ஃபேக்டோரியல், 1 கீழ் 2 ஃபேக்டோரியல். அப்போ இதுதான் என்ன, நாங்கள் முதல் எழுதின இ. 1 கீழ் 0 ஃபேக்டோரியல் சக 1 கீழ் 1 ஃபேக்டோரியல், சரிதான்? உங்களுக்கு தெரியும் பிள்ளைல இ அண்டா இ என்றது 1 சக 1 கீழ் 1 ஃபேக்டோரியல் சக 1 கீழ் 2 ஃபேக்டோரியல், இப்படி போய்கொண்டிருக்கு முடிவில்லாம், சரிதான்? இ என்றது இப்படி போய்கொண்டிருக்கு, சரியா பிள்ளைகள்? சரி, அப்போ இப்போ பாருங்கோ, இது 3D, இது இந்த இதில் இருந்து தொடங்கு, இதில் இருந்து தொடங்கு. அப்போ இ மைனஸ் 1, இ மைனஸ் 1, இது 2 ஃபேக்டோரியல் இருந்து தொடங்கு. அப்போ இ மைனஸ் 2, 2 தர இ மைனஸ் 2, சரியா? சரி, அப்போ 3D 2D 5 ஒரு இ போனா 4 சக உண்டு, சரிதான்? சக உண்டு 3D 2D 5 ஒன்று போனால் 4 சய 3. ஆனால் எங்களுக்கு
சிக்மா யூஆர் ஆர் வந்து ஒன்றில இருந்து முடிவிலி தான் கேட்டது. அப்போ என்ன செய்வோம்டா இங்கே பாருங்கோ. அப்போ சிக்மா யூஆர் ஆர் சமன் ஒன்றில இருந்து முடிவிலி என்றா நாங்கள் U1 கூட்டி விட்டா சரி. U1 அந்த URல ஆறுக்கு ஒன்று போட்டீங்களா அது ஒன்று வருது. அப்போ 4 சய 2 சரியா பிள்ளைகளே? சரி, அப்போ நாங்கள் இந்த இதில் முறுக்கா கவனிங்க பிள்ளைகள். இதில் எக்ஸ் உண்டா இல்லாட்டி இதுலேயும் எக்ஸ் வரும். சரி, இதில் இல்லாட்டி எக்ஸ் வருமா? சரிதான். அப்போ இது எக்ஸ் சமன் 1 இந்த முடிவில். சரிதான், இதில் எக்ஸ் சமன் 1. சரிதான். சரி, அப்போ ஈ தான் சிக்மா ஒன்றின்கள் ஆர் ஃபேக்டோரியல். சரிதானே இந்த முடிவு. அப்போ ஈ தான் என்ன? சிக்மா ஒன்றின்கள் ஆர் ஃபேக்டோரியல். ஆர் வந்து நோட்டில இருந்து முடிவிலிக்கு போகும். இந்த முடிவைத்தான் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகளே? சரி, அப்போ இத்துடன் இந்த தொடர் பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் புள்ளிவிரவியல் பாடத்தை ஆரம்பிப்போம். நன்றி பிள்ளைகள்.